வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீங்க ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணலாம், என்னென்ன கிரைட்டீரியானா ஒரு சில சர்டன் கிரைட்டீரியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிரைட்டீரியாலாம் வேற ஸ்டாக்குக்கும் அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் யூனிவர்சலாக அப்ளை ஆகும். ஸோ நான் சொல்ற இந்த விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு கிரைட்டீரியாவும் அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒவ்வொரு கிரைட்டீரியாவும் எல்லா வீடியோலையுமே பர்டிகுலராக சர்டன் திங்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணாலே நீங்களும் இது ஸ்டாக் செலெக்ஷனில் மேஸ்டர் ஆகலாம். ஸோ அந்த விதத்தில் நான் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான கிரைட்டீரியாலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்னென்ன கிரைட்டீரியா, லாங் டேர்முக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமுமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும் போதும். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹிடன் ஜெம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். 15th அக்டோபர் அன்னைக்கு நாம் அந்த ஸ்டாக் பற்றி பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா சேட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்டிகல்ஸில் ஆப்ரேட் பண்ணாங்க. குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சது ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அவங்க என்னென்ன ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களோட வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஸ்டாக் 99 rupeesல இருந்தது நம்ம அன்றைக்கி பேசும்போது 15th அக்டோபர் அன்னைக்கு. இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15, அதாவது 115 115 ரூபா 50 காசுல இருக்கு. அரௌண்ட் உங்களுக்கு 15% சாலிட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் 3 மாதத்தில் இந்த ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் மூலம் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு டேர்ன் அரவுண்ட் கொடுக்குமா அப்படின்றத மார்க்கெட் தான் பதில் சொல்லணும். ஸோ இருந்தாலும் இந்த ஸ்டாக்ல அதே மாதிரியான பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது என்ன ஸ்டாக் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டைட்டன் இன்டெக். ஸோ யூஸ்வலாக நீங்கள் டைட்டன் அடித்தாலே ஒரு 4 ஸ்டாக் வரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். டைட்டன் இன்டெக். ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 58 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட 1 year லோ அப்படின்னு 21 rupeesலையும் 1 year ஹை அப்படின்னு எடுத்தோம்னா 85.70 rupeesலையும் இருக்குது. ஸோ கம்பேர் த 1 year ப்ரைஸ் ட்ரெண்ட் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக ஒரு மீடியம் ஜோன் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் ட்ரெண்டை பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட பிஸ்னஸ் மாடல் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ இவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் டிசைன் அண்ட் டெவலப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் தேன் திஸ் எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இவங்க ஈடுபாடாக இருக்காங்க. அண்ட் இபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ்லையும் இவங்க இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டேட்டா சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழே டேட்டா சென்டரோட கிளைண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 16+ கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை போய் வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் இதான் இவங்களோட ஹோல்சம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் காட்டும். பட் அதை தவிர்த்து பார்க்கும்போது இவங்க இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் தான் அந்த எல்இடி டிசைன் அண்ட் டெவலப்பிங், அப்புறம் அதே மாதிரி இந்த இபிசி டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸு, அதே மாதிரி இந்த டேட்டா சென்டர்ஸ் ஆஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா சென்டர் பிஸ்னஸை இவங்க ரொம்பவே நம்புகிறாங்க அப்படின்றத அவங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்களோட விஷன் அண்ட் மிஷனில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். அண்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னா, கடந்த ஒரு 2017 2023 வரையுமே அரௌண்ட் ஒரு 2% தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். 2.17% ஜூன் 2017 இப்போ வரைக்கும் லாஸ்ட் குவார்ட்டரில் கூட அரௌண்ட் 1% கீழே தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதாவது ப்ரமோட்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருந்தது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, செப்டம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது எப்படி 0.8%லேருந்து 15.7% ப்ரமோட்டர்ஸ் தன்னோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு, எனக்கு தெரிஞ்சு 17, ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியல. ஸோ 17லேருந்து 23, ஸோ இந்த பீரியடில் அரௌண்ட் 2% இருந்தது. இப்போது 15.7% ஹோல்டிங்கை தன்னோட லாஸ்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ப்ரமோட்டர் தன்னோட ஹோல்டிங்கை எதனால் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? பிஸ்னஸ் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ். ஸோ அவங்களுக்கு கம்பெனி மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நல்லாவே காட்டுது. ஸோ இது இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ப்ரமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது, இல்லை எஃப்ஐஏ உள்ளே வரும்போது, மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே வரும்போது கண்டிப்பாக இது ப்ரமோட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆப்வியஸ்லி இது நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதர் தேன் திஸ் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை தவிர்த்து பார்க்கும்போது மேஜராக மியூச்சுவல் ஃபண்டோ எஃப்ஐஏ ஹோல்டு பண்ணலை.
இனி வர காலங்களில் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ ரிமைனிங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹோல்டிங்காக தான் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்க்க போகிறது நம்மளோட ஃபேவரட் பார்ட், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அதன் மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, மார்ஜின்ஸ்லாம் எந்த மாதிரி லெவல் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கம்பெனிக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனியோட இந்த ஃபர்ஸ்ட் இயர் அதாவது ஃபஸ்ட்டு H1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வருஷத்தோட H1ஐயும் லாஸ்ட் இயரோட H1 பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட அரௌண்ட் 4.92 crore வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே இந்த வருஷம் அதாவது கடந்த ஜூலை குவார்ட்டராக கூட செப்டம்பர் குவார்ட்டர்லையும் 18.3 crore வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ரெவென்யூ, which is whooping 273% ஹையர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லெவலுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் க்ரோத் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் டர்ம்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் 192% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டையுமே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா லாஸ்ட் இயர் ஹோல்சம் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டையுமே இந்த H1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிமைனிங் கிடைக்கிற ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே கம்பெனிக்கு வந்து போனஸ் அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம், என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன். இந்த வேல்யூஷன் அப்படின்னு வரும்போது இது வந்து எனக்கு வந்து அண்டர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்காக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் PE ரேஷியோ பின்னாடியே ஓடுவோம், ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. பட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும், PEG ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் டு க்ரோத் ரேஷியோ அப்படின்றத ஒன்று பார்க்கணும். ஸோ எல்லா சைட்லையும் இது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கங்க, ஒவ்வொரு ஸ்டாக்கும் என்னென்ன PEG ரேஷியோ இருக்குன்றதை பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த PE ரேஷியோ அப்படின்றது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு உதவும். ஸோ ஓவர் வேல்யூடாக இருக்கா, அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்றது. பட் பொதுவாகவே ஒரு கம்பெனி வந்து க்ரோத் பேஸ்டு நமக்கு அண்டர் வேல்யூடாக இருக்கா இல்லைன்னா ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த PEG ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனிக்கு பொதுவாகவே PEG ரேஷியோ அப்படின்றது 1 அல்லது 1க்கு கீழே இருக்கணும் ரேஷியோ. பட் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.2 தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம், ஒரு அண்டர் ரேட்டட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆப்வியஸ்லி நீங்கள் PE ரேஷியோ எடுத்துக்கிட்டா கூட இதோட கம்பேரிசன் நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்தரலாம் இண்டஸ்ட்ரியில். ஸோ இதோட PE ரேஷியோ அரௌண்ட் 14 இருக்குது, 1 year PE ரேஷியோ, ஆவரேஜ் PE ரேஷியோ. ஸோ பெட்டர் தேன் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 26ல் இருக்குது. ஸோ PE ரேஷியோ கூட உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது நல்ல லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் PEG ரேஷியோவும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ சின்ஸ் இட்ஸ் அண்டர் வேல்யூடு ஸ்டாக், ஸோ அண்டர் வேல்யூடு க்ரோத் ஸ்டாக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது, லாங் டேர்முக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ஆப்வியஸ்லி நல்ல விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத். ஒரு கம்பெனியோட சேல்ஸ் எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணணும். நாட் ஓன்லி ஸ்மால் கேப், அது எப்பேற்பட்ட லார்ஜ் கேப்பாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஈவன் அது ITC இல்லை இந்துஸ்தான் ஈவன் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனிக்கு 3 year சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 174% இருக்குது. யூஸ்வலாக நான் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 30% இன்க்ரீஸ் இருக்கணும் 3 year சேல்ஸ் க்ரோத். பட் இந்த ஸ்டாக்குக்கு இந்த கம்பெனி வந்து 174% ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 year ப்ராஃபிட் க்ரோத். சேல்ஸ் மாதிரியே ப்ராஃபிட்டுக்கும் ஒரு க்ரைட்டீரியா வச்சிருக்கேன். சேல்ஸுக்கு எப்படி நான் 30% க்ரைட்டீரியா வச்சிருக்கேனோ அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்கு வந்து நான் 15லேருந்து 20% 3 year ப்ராஃபிட் க்ரோத் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு 71% க்ரோத் கொடுத்துருக்காங்க. 3 year ப்ராஃபிட் க்ரோத். சிக்னிஃபிகண்ட்லி சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரோத் ரேஷியோஸாக இருக்கட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது ஒரு பர்டிகுலர் திங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 year ஆவரேஜ் வந்து 22% இருக்குது. நான் பொதுவாகவே 20% மேலே இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஸ்டாக் 22% இருக்குது. கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் குட் திங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கூட 3 year ஆவரேஜ் 33% இருக்குது. இதுவும் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லணும். ஸோ ஓவராலாக கம்பெனி நல்ல லெவலுக்கு நம்பர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஜோன். ஸோ இங்கே தான் சூட்சமே இருக்குது. எப்பேற்பட்ட ஸ்டாக்காக இருந்தாலுமே நீங்கள் கரெக்டான ப்ரைஸில் என்ட்ரி கொடுக்குறீங்களா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அது என்ன ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்டாக்காக இருக்கட்டும், இந்த ஸ்டாக்ல நீங்கள் எந்த லெவலுக்கு ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குறீங்களோ அது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் கூட வெளியே வந்துக்க முடியும். நீங்கள் ஒரு ஓவர் பாட் ஜோனில் நீங்கள் ஏதோ ஒரு டைமில் என்ட்ரி கொடுத்துறீங்க, ஒரு 52 week ஹையில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப சிரமம். அதே மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ண கற்றுக்கணும், டிப் லெவல் யூஸ் பண்ண கற்றுக்கணும்.
ஸோ ஒரு ஸ்டாக்கை 1000 ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா 1000 ஸ்டாக்கை ஒரே ப்ரைஸில் வாங்குறதுக்கும் 500 ஸ்டாக்ஸை ஒரு ப்ரைஸில் வாங்கிட்டு 200 ஸ்டாக்கை இன்னொரு ப்ரைஸ் டிப் கிடைக்கும் போது வாங்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாக் பேசியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்லாம் இதே லெவல் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நம்மளோட க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் பண்ணி டிப் லெவலில் யூஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி நல்ல கெயின் கிடச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவு பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கமிங் பேக் டு தி ஸ்டாக், இந்த ஸ்டாக் வந்து 1 இயர் மீடியம் ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு நினச்சாலே அரௌண்ட் 53 ருபீஸில் இருக்குது. நான் 58% கிட்ட 58 ருபீஸில் இருக்குது. ஸோ அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ப்ரைஸை கிராஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கரெக்டான ஒரு மீடியம் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆவரேஜ் அண்ட் டிப் மெத்தட் மூலமாக நீங்கள் வாங்கிக்கிறது ஆப்வியஸ்லி நல்ல விஷயம். ஸோ ரீசெண்டாக 50 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணியிருக்கு, நல்ல விஷயம். ஸோ புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாக்கை நீங்கள் 52 ப்ரைஸில் வரையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், டிப் லெவலில் யூஸ் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 51 கீழே போச்சு அப்படின்னா இட்ஸ் அ டீப் பேரிஷ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவல் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீகன்சிடர் பண்ணிக்கணும், ஸ்டாக்கை ஹோல்டிங்கில் வச்சுக்கணுமா என்னமா அப்படின்றத. ஸோ இதான் இந்த ஸ்டாக்கோட ஹோல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். எஸ், இந்த ஸ்டாக்குக்கு டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ டெப்ட் ஃப்ரீ ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு, அந்த இந்த ஸ்டாக்கோட ஹைலைட்ஸ் பார்த்தாச்சு, இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எந்த அளவுக்கு ப்ரமோட்டர்ஸ் கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க அப்படின்றதும் பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கல் ஜோன் இந்த ஸ்டாக்ல ப்ரைஸ் எந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா நான் மட்டும் இல்லை, ஈவன் அது எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எந்த ஒரு அட்வைசராக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசராகவே இருந்தாலும் சரி, நீங்கள் பர்சனலாக ஒரு ஸ்டாக்கை கோத்ரூ பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிச்சு இந்த ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னா மட்டுமே வாங்க. என்ன ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இது எல்லாமே கம்ப்ளீட்லி ரிஸ்க் வந்து உங்களோட ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் கோத்ரூ பண்ணி இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரியும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஐடிஎஃப்சி பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு நான் கமெண்ட்லேருந்து நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு அப்டேட்டை நான் உங்களை மீட் பண்ணுறேன். சொன்னீங்க.